எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பர்த் டேட் இருக்கு, டுடே இன்னைக்குரிய டேட் இருக்கு, கரண்ட் ஏஜ் வந்து இயர்ஸ் மந்த்ஸ் அண்ட் டேஸ்ல மூணுத்தையும் கொண்டு வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார்முலா பாருங்க, நீங்க ஈக்குவல் டு டேட் டிஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் பிராக்கெட், அதில் E1 கமா E2 அந்த செல்ஸை கொடுத்துட்டு கமா டபுள் கோட்ஸ்ல ஒய்ன்றதை கொடுத்துட்டு எண்டில் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கன்காட்டினேட் பண்ணி டபுள் கோட்ஸ்ல இயர்ஸ்ன்றதை கொடுத்துடலாம். மறுபடியும் கன்காட்டினேட் பண்ணி டேட் டிஃப் ஓப்பன் பிராக்கெட் E1 கமா E2 அந்த ரெண்டு செல்லையும் கொடுத்துட்டு கமா டபுள் கோட்ஸ்ல ஒய்எம்ன்றதை கொடுத்துட்டு எண்டில் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கன்காட்டினேட் பண்ணி அதில் மந்த்ஸ்ன்றதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மறுபடியும் கன்காட்டினேட் பண்ணி டேட் டிஃப் ஓப்பன் பிராக்கெட் E1 கமா E2 கமா MDன்றதை கொடுத்துடலாம். இப்போ எண்டில் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கன்காட்டினேட் பண்ணி டேஸ்ன்றதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபார்முலா வந்து இப்போ ஆல்ட் என்டர் கொடுத்து உங்களுக்கு விசிபிளா இருக்கணுன்றதுக்காக ஆல்ட் என்டர் கொடுக்குறேன். மறுபடியும் இந்த எண்டில் வந்து ஆல்ட் என்டர் கொடுக்குறேன். ஆல்ட் என்டர், இதுதான் ஃபார்முலா. இப்போ என்டர் கொடுத்தோம்னா 31 days 31 years 2 months 10 days வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபார்முலா பார்ல இருந்து அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா மேலே வேல்யூ வரும். மேலே 31 years 2 months 10 days வருது. இந்த மாதிரி நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம்.